ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டேமேஜான வீடியோ, அதாவது கரப்டான வீடியோ வந்து எப்படி சரி பண்ணி ரிகவர் பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். நிறையா டைம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு மேக் பண்ண வீடியோ வந்து டேமேஜ் ஆகிடும். நம்ம அந்த வீடியோ ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். நம்மளால் அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பெரிய லாஸ் ஆகும். நீங்கள் கஷ்டப்பட்டு எடிட் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கிற வீடியோ வந்து எப்படி சரி பண்ணுறதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டேமேஜான வீடியோ வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்காங்கிறத பாருங்கள். உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற வியூ டேபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். என்னோட வீடியோ பாருங்கள் .mp4 ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ உங்களோட வீடியோவும் .mp4ல தான் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை .mp4ல இல்லைன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ஆப்ஷனை கொடுத்து .mp4ங்கிறத ஆட் பண்ணி பாருங்கள். .mp4 ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போயும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலைன்னா நான் இப்போ சொல்கிற மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கரப்டான வீடியோ ஃபைலை வந்து திரும்ப ரிகவர் பண்ணுறதுக்கு இந்த wondershare வீடியோ ரிப்பேருங்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ் ரெண்டுலையுமே வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்கிற டவுன்லோட் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆன இந்த அப்ளிகேஷன் ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்கள். இப்போ இந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் வந்து கன்சியூம் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டேமேஜான வீடியோ வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட டேமேஜான வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ரிப்பேர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் வந்து 2 டைப் ரிப்பேர் பண்ணி தராங்க. ஒன்று வந்து குயிக் ரிப்பேர், இன்னொன்று வந்து அட்வான்ஸ் ரிப்பேர். உங்களோட வீடியோ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரே டைமில் சரியாயிடுச்சுன்னா அது வந்து குயிக் ரிப்பேரில் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அதே உங்கள் வீடியோ வந்து ஒரே டைமில் சரியாகலைன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் ரிப்பேர் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்னோட வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிப்பேர் ஆயிடுச்சுங்கிற மெசேஜ் வந்திருக்கு. என்னோட வீடியோ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் குயிக் ரிப்பேர்லேயே வந்து சரியாயிடுச்சு. ஒருவேளை உங்கள் வீடியோ வந்து சரியாகலைன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் ரிப்பேர் வந்து பண்ணணும். ஸோ அட்வான்ஸ் ரிப்பேர் எப்படி பண்ணணுங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நான் என்னோட இன்னொரு டேமேஜான வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரிப்பேர் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், ரிப்பேர் ஃபெயில்டுன்னு மெசேஜ் வந்திருக்கு. இந்த டேமேஜான ஃபைல் வந்து கரெக்டாக ரிகவர் ஆகலை, எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ நம்ம வீடியோ வந்து ரிகவர் ஆகலைன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு கீழே கொடுத்துருக்குற இந்த அட்வான்ஸ் ரிப்பேருங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அட்வான்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதே டிவைஸ்லேயே ரெக்கார்ட் பண்ண வேறு வீடியோ வந்து சாம்பிளுக்கு ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதே மொபைலில் ரெக்கார்ட் பண்ண இன்னொரு வீடியோ வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். அதாவது அதே மொபைலில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண இன்னொரு கரெக்டாக ஒர்க் ஆகிற வீடியோ வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற ரிப்பேருங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரிகவர் ஆகிடும். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ரிகவர் ஆன வீடியோஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பை பண்ணணும். இந்த சேவ் டு ஃபோல்டருங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த பை நோங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.